Good Bird Stories. சோம்பேறி பறவைகள். காலையில 8 மணி. சோட்டு எழுந்திருச்சு வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு ரொம்பவும் பிஸியா இருந்தா. ஆனா பன்னு இன்னும் படுத்த படுக்கையிலிருந்து எழுந்திருக்க கூட இல்ல. டேய் பன்னு, எழுந்திருடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, சமைக்கணும், போய் காய்கறி வாங்கிட்டு வா, நேரம் ஆகுது. அப்போ பன்னு தூக்கத்துல தெரியாத மாதிரி, அம்மா என்னை எழுப்பாதம்மா, நான் இந்த உலகத்திலேயே இல்ல, நான் காத்துல மிதந்து போய்கிட்டு இருக்கேன். டேய் ரொம்ப நடிக்காத, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, எழுந்திரி. அப்போ பன்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் நடிக்கலம்மா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, என் தலைக்குள்ள வந்தே பாரத் ட்ரெயின் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கு, என் உடம்பு அயன் பாக்ஸ் மாதிரி நல்லா சூடா இருக்கு, நீ வந்து தொட்டு பாத்துறாத, அப்புறம் 440 வாட்ஸ் ஷாக் அடிச்சிரும் உனக்கு, பாத்துக்கோ அப்படின்னு. அது கேட்ட உடனே நெத்தியில சோட்டு தொட்டு பார்த்தா. என்னடா இது, நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்த, இப்ப திடீர்னு உடம்பெல்லாம் ஏண்டா கொதிக்குது? உண்மையை சொல்லணும்னா பன்னு பெட்டுக்கு கீழே ஹாட் வாட்டர் பேக தலைக்கு கீழே வச்சிருந்தான். வைரஸ் நான் வரேன்னு சொல்லிட்டு வராதில்லம்மா, காத்து வழியா வைரஸ் என் உடம்புக்குள்ள வந்துருச்சு போல, என்னால இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது, ஃபுல்லு பெட் ரெஸ்ட். ஆனா நாக்கெல்லாம் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கு, அதனால எனக்கு ஒரு சிக்கன் சூப்பு செஞ்சு கொண்டு வரியா, அப்படியே 2 பாயில்டு எக்ஸ், அது மேல கொஞ்சம் பெப்பரும் உப்பு போட்டு கொண்டு வா, பக்கத்துல ஒரு ஃப்ரைடு சிக்கனு, ஏன்னா எனக்குள்ள இருக்கிற வைரஸ்க்கும் நம்ம ஊரோட டேஸ்ட் என்னன்னு தெரியணும்ல. சரிடா கண்ணா, நீ படுத்துக்கோ, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உனக்கு சூப் எடுத்துட்டு வரேன், நீ எங்கேயும் போகாத. பன்னு மனசுக்குள்ள சந்தோஷமா, அப்பாடா இன்னைக்கு எங்கேயும் போக தேவையில்ல, எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, ஃபுல்லு பெட் ரெஸ்ட் அப்படின்னு அவன் படுத்து போன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் சிச்சு காக்கா திடீர்னு சோட்டுவோட வீட்டுக்கு வந்துச்சு. என்ன சோட்டோ, காலையில இருந்து ரொம்ப பரபரன்னு இருக்க, ஏன் தனியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? பன்னு இருக்கால, அவனை ஹெல்ப் பண்ண சொல்ல வேண்டியது தானே? இல்ல சிச்சு, பன்னுவுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, உடம்பெல்லாம் கொதிக்குது, அதனாலதான் அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன், நான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சிச்சு அவன் மனசுக்குள்ள, ஓஹோ அப்ப ஜுரம் அடிச்சதுன்னா எந்த வேலையும் செய்ய வேணாம், பெட்ல படுத்துக்கலாம், நமக்கு எல்லா சேவையும் செய்வாங்க, இந்த ஐடியா நல்லா இருக்கே, இதே மாதிரி நம்மளும் பண்ணலாம். ஆனா ஜுரம் இல்ல, வேற வியாதி வந்த மாதிரி நடிக்கணும். ஐயோ என் காலு, என் இடுப்பு, ஐயோ என் தலை வலிக்குதே, கடவுளே என்ன பண்றதுன்னே தெரியலையே. அப்போ சோட்டு ஆச்சரியமா, என்ன சிச்சு கீழே விழுந்துட்ட, பூகம்பம் ஏதாவது வந்துருச்சா, அடிபட்டுருச்சா? ஐயோ பூகம்பம் இல்ல சோட்டோ, எனக்கு ஏதோ வியாதி வந்துருச்சு, ஒருவேளை ஏதாவது போலியோ அட்டாக் ஆயிருக்குமா, என் கால் என்ன ரப்பர் மாதிரி வலியுது, ஐயோ இனிமே என்னால நடக்க முடியாது, நிக்க முடியாது, நான் வீல் சேர்ல தான் உக்காந்துக்கிட்டு இருக்கணும் போலயே. போலியோவா? லூஸ் மாதிரி பேசாத, போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா எழுந்திருச்சு அதோட வீட்டுக்கு நடந்து போகும்போது, ஐயோ வலிக்குதே, முடியலையே, என் சின்ன சிக்கன் லெக் இவ்வளோ பெருசாயிடுச்சே, பன்னுக்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்கணும்ப்பா அப்படின்னு ஓவர் ஆக்ஷன் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது துணிக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அப்போ துணி நேரா சோட்டுவோட வீட்டுக்கு வந்து, சோட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, காலையில இருந்து மயக்கமா இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குது, வேர்த்து வேர்த்து கொட்டுது, என்னால எதுவும் செய்ய முடியல, நான் போய் கொஞ்சம் படுத்துக்கிறேன், நீ என்ன பாத்துக்கோ. என்ன துணி உனக்குமா? இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாருக்கும் என்ன ஆச்சு, கிரகணம் பிடிச்சிருச்சா என்ன? அப்பதான் மகிக்கழுகாக வந்து, என்ன எல்லாருக்கும் உடம்புக்கு முடியலையா, காலையில இருந்து எனக்கும் சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது, மயக்கமா வருது, நீங்க எல்லாரும் சிக்கன் சமோசா மாதிரி என் கண்ணுக்கு தெரியுறீங்க, என்னை விட்டு தள்ளியே இருங்க, இல்லனா உங்களை கடிச்சு தின்னுடுவேன், எனக்கு ஏதோ உடம்பு முடியல. அப்ப சோட்டுவுக்கு ஒண்ணுமே புரியல. அட என்ன, ஒரு நாள்ல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம ஆயிடுமா? நானே இந்த ஊரை சேர்ந்தவ தானே, எனக்கும் திடீர்னு பேக் பெயினா இருக்கு, இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அன்னைக்கு மதியம் 2 மணி ஆச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, யாருமே சமைக்க கூட இல்ல. ஆனா மதிய நேரம் எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சது. பன்னுவுக்கு கூட அதிகமாவே பசிச்சுது. அம்மா சிக்கன் சூப் ரெடியாச்சா? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, வயிறு கவா கவான்னு கத்துது, சீக்கிரமா நான் கேட்டதெல்லாம் செஞ்சு கொண்டு வாமா, இல்லனா பசியில நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேனோ என்னமோ. அப்பதான் சோட்டு பக்கத்து ரூம்ல இருந்து எழுந்திருச்சு வந்து, என்னால முடியாதுடா, எனக்கு ரொம்ப இடுப்பு வலி, வேணும்னா நீயே போய் சிக்கன் சூப் வாங்கிட்டு வந்துக்கோ. என்னம்மா நீ, எனக்கு ஜுரம் அடிக்குதுல, ஜுரத்துல நான் எப்படி கடைக்கு போவேன், பேசாம நீயே போயிட்டு வந்துட. எனக்கு இடுப்பு வலி இல்லடா, என்னால எப்படி போக முடியும், அதனாலதான் உன்னை நான் போக சொல்றேன், நீயே போயிட்டு வந்துரு. அப்போ பன்னு மனசுக்குள்ள, என்னடா இது, நம்ம திருட்டு ஜுரம் அப்படின்னு ஒரு பிளான போட்டா எங்க அம்மா உண்மையிலே இடுப்பு வலின்னு படுத்துக்கிட்டாங்க, இப்ப சாப்பாட்டுக்கு நான் என்னதான் பண்றது?
அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி சிச்சுவோட வீட்லயும் இதே நிலைமைதான் இருந்துச்சு. அம்மா, என்னம்மா படுத்துக்கிட்டே இருக்க? 6 மணி ஆச்சுமா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. டேய், நான் என்ன சும்மாவா படுத்திருக்கேன்? கால் வலின்னு படுத்திருக்கேன். என்னால சமைக்க முடியாதுடா. பேசாம துணியோட வீட்டுக்கு போறியா? பிபின்னு படுத்திருக்கா. அவகிட்ட பிரியாணி பொட்டல ஏதாவது இருந்தா நான் சொன்னேன்னு வாங்கிட்டு வா. அம்மா, துணி ஆண்டிக்கு பிபின்னு சொல்ற, அப்புறம் அவங்க எப்படி சமைச்சிருப்பாங்க நமக்கு சாப்பாடு கொடுக்க? ஐயோ, தேவையில்லாம நான் நடிக்க ஆரம்பிச்சிடணும். 2 வேளை ஆச்சு, சாப்பிடவே இல்ல. இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எனக்கு வேற ரொம்ப பசி எடுக்குது, தாங்க முடியல. அன்னைக்கு ராத்திரி 11 மணி ஆச்சு. யாரு வீட்டுலயுமே யாருமே தூங்கல. ஏன்னா பசி எடுத்து எப்படி தூக்க வரும்? பன்னுவுக்கு சுத்தமா பசி தாங்கவே முடியல. அவன் பசியில கத்தவே ஆரம்பிச்சிட்டான். இனி என்னால முடியாது, ரெஸ்ட் எடுக்கலான்னு ஜொரம் அடிக்குதுன்னு போய் சொன்னா இப்ப பசியால போய் சேர்ந்துருவோம் போல. கிச்சன்ல அம்மா அன்னைக்கு கொண்டு வந்த லட்டு இருக்குல்ல, பேசாம அம்மாவுக்கு தெரியாம போய் திருடி சாப்பிட்டுடுறேன். அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சிடுவாங்க. பன்னு உடனே எழுந்திருச்சு சத்தம் போடாம மெதுவா கிச்சன் கிட்ட போனான். இன்னொரு பக்கம் சிச்சு காக்காவாலையும் பசி தாங்க முடியாம அவன் நொன்றதை விட்டுட்டு பறந்து வேகமா சோட்டுவோட வீட்டுக்கிட்ட தான் போனான். ஏன்னா சோட்டுவோட வீட்டுல நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும் அப்படின்றது அவளுக்கு நல்லா தெரியும். துணியும் அதே நினைப்புலதான் அவளும் சோட்டுவோட வீட்டுக்கு போனா. சோட்டுக்கிடியோட கிச்சனு ரொம்ப இருட்டா இருந்துச்சு. பன்னு மெதுவா போய் லட்டு பாக்ஸ எடுத்து வச்சுக்கிட்டு லட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு யாரோ வந்து அவனுடைய கைய பிடிச்சிட்டாங்க. ஐயோ பேய், என்கிட்ட இருக்கிற லட்ட புடுங்கிறதுக்காக வந்திருக்கு. பிளீஸ் பேயே, நானே பசி எடுக்குதுன்னு லட்டு சாப்பிட வந்திருக்கேன். பிளீஸ் என்கிட்ட லட்ட மட்டும் புடுங்காத அப்படின்னு சொல்லி பன்னு திரும்பி பார்க்கும்போது சிச்சு, டேய், நான் ஒண்ணு பேய் இல்ல சிச்சு. அந்த சாப்பிடுற லட்ட எனக்கு கொடுறா, நானும் சாப்பிடுறேன். கொடுக்கலன்னா உண்மையிலேயே பேய மாதிரி கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். காலையில இருந்து விரதம் இருக்கேனா. அப்ப துணிக்குருவியும் பண்ணுகிட்ட, எனக்கும் சாப்பிட லட்டு கொடு. நான் காலையில இருந்து சாப்பிடல, பிபி லோ ஆயிடும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குண்டா அப்படின்னு சொல்லும் போது லைட் ஆன் ஆச்சு. யாருன்னு பார்த்தா அது சோட்டுவும் மகியும். யாருடா அது, திருடனுங்களா அப்படின்னு லைட் ஆன் பண்ணி பார்த்தா அங்க எல்லா திருடனுங்களும் மாட்டிக்கிட்டாங்க. பன்னுவோட வாயில லட்டு, சிச்சுவோட கையில முறுக்கு, துணியோட கையில பழம். இது எல்லாத்தையும் பார்த்து மகிக்கழுகுக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. என்ன இது, உங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லையே? அப்போ ராத்திரி நேரம் சோட்டுவோட கிச்சன்ல வந்து நீங்க எல்லாரும் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ பன்னும் பயந்து போய் மகிக்கிட்ட, பாட்டி, அம்மா, எனக்கு திடீர்னு ஜுரம் குறைஞ்சு போச்சு. யூடியூப்ல ஒரு டாக்டர் சொன்னாரு இந்த ஜுரத்துக்கு லட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. அதனாலதான் வந்து லட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, நான் குணமாயிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு கூட என் கால்வலி திடீர்னு மறைஞ்சு போச்சு. அதான் இங்க இந்த முறுக்கு இருக்கா இல்லையான்னு சும்மா செக் பண்றதுக்காக தான் வந்தேன். நான் இந்த முறுக்க சாப்பிடறதுக்காக வரல, அப்படியே உருண்டுகிட்டே வந்துட்டேன். பிபிக்கு நிறைய பழங்களை சாப்பிடணுமா, அதான் சரி பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு வந்தேன். இதையும் டாக்டர் தான் சொன்னாரு. போது நிப்பாட்டுங்க, நல்லாவே நடிக்கிறீங்க. உங்களை யாருக்கும் உடம்புக்கு ஒன்னும் ஆகல, எனக்கும் பேக் பெயின் வரல, நானும் வேலையில இருந்து தப்பிச்சுக்கதான் பொய் சொன்னேன். ஆக மொத்தம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் வேலை செய்ய சோம்பேறித்தனப்பட்டு இப்ப கடைசியில என்ன ஆச்சு? நம்ம எல்லாருமே பட்னியா இருக்கோம். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு இப்படி பட்னிய தூக்கம் இல்லாம சுத்திக்கிட்டு இருப்போமா? உங்க சோம்பேறித்தனம் உங்களுக்கே எதிரி ஆயிடுச்சு. பன்னுக்கு அவன் தப்பு பண்ணது புரிஞ்சுது. ஆமா பாட்டி, இந்த சோம்பேறித்தனத்தினால எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு படுத்ததுல பசி அதிகமாகி உயிர் போனதுதான் கஷ்டம். நாளையில இருந்து அப்படி இல்ல, நான் எல்லா வேலையுமே செய்யறேன். ஆமா, நானும் நடிச்சு அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தேன். இல்லாத கை கால் வலியெல்லாம் கூட இப்ப வந்துருச்சு. பட்னியா வேற இருந்தேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன். நானும் பிபின்னு சொன்னது பொய் தான். எனக்கு பிபி சுகர்ல எதுவும் இல்ல. நான் பொய் சொன்னதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. டேய் பன்னு, எல்லாருக்கும் லட்டு கொடு. ஆனா நாளைக்கு காலையில நான் வேலை செய்யும் போது எல்லாரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நேரம் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருந்துச்சோ அதை சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே எழுந்திருச்சு அவங்கவுங்க வேலைகளை சுறுசுறுப்பா செய்ய ஆரம்பிச்சாங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அவங்க உடம்ப விட்டு போயிடுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, சோம்பேறித்தனம் நமக்கு முதல் எதிரி. சோம்பேறித்தனமா நாம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நாம முன்னேற முடியாது. வெயில் காலத்தில் பறவைகளோட புல் போர்வை. மதியம் 12 மணி. வெயில் அதிகமா இருந்துச்சு. சோட்டுக்கிளியோட வீட்டுல ஃபேன் ஓடல. அதனால பன்னு அழுதுகிட்டே, அம்மா, நான் செத்துடுவேன் போல, இந்த வெயில என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. பேசாம என்னை தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் தக்காளி பக்கத்துல வச்சிருமா, இல்லைன்னா என் உயிர் போயிடுமான்னு பயமா இருக்கு, ப்ளீஸ்மா. டே பன்னு, அழாதரா. நீ அழுவுறத பார்த்தா அம்மாவால தாங்கிக்க முடியல. ஃப்ரிட்ஜில் வச்சா நீ ஐஸ் கட்டி ஆயிடுவடா. கொஞ்சம் பொறுமையாரு,
சாயந்தரத்துக்குள்ள வெயில் போயிடும். சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கணுமா? அதுக்குள்ள நான் வேக வச்ச கோழி முட்டை மாதிரி ஆயிடுவேன். இந்த சூரியனுக்கு பைத்தியமாமா பிடிச்சிருக்கு. அவன் ஏமா இப்படி நெருப்பை நம்ம ஊர்ல கக்கிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன, நம்ம எல்லாரையும் பாபிக்யூ பண்ணி சாப்பிடலான்னு ஐடியா இருக்கா? இது வெயில் காலண்டா, வெயில் அடிக்காம வேற என்ன பண்ணோம்? பேசாம விசிறியில காத்து வீசிக்கிட்டு அமைதியா படு. அந்த விசிறியில எங்கிருந்துமா சில்லு காத்து வீசுது? அதுல வர காத்து என்னமோ அனல் காத்து மாதிரி தாமா இருக்கு. நான் தூங்கி 2 நாள் ஆச்சு. அர்ஜென்ட்டா வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கி போடு, இல்லைன்னா தரையில உருண்டு உருண்டு அப்படியே ஆவியா நான் பறந்து போயிடுவேன். அப்பதான் அங்க துணிக்குருவி அவருடைய பொண்ணான புஜ்ஜி குருவி கூட வந்தா. அவங்களும் வேர்த்து விறுவிறுத்து தான் வந்தாங்க. என்ன சோட்டோ, பன்னு மறுபடியும் அடம் பிடிக்கிறானா? பாவம், அவனால வெயில் தாங்க முடியல. பெரியவங்க நம்மளாலேயே முடியல. இந்த வெயில்ல இருக்கும்போது ஏதோ அவன்ல இருக்கிற மாதிரில இருக்கு. ஆமா ஆண்டி, என்னாலே வெயில் தாங்கவே முடியல. என்னோட கிட்டி பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து கடைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு பார்த்தா இந்த வெயில் தாங்க முடியாம கடை எல்லாத்தையுமே மூடி வச்சிருக்காங்க. எந்த கடையும் இல்ல. நான் இப்ப என்ன பண்றது? அப்போ பன்னு கிளி சோகமா, பாத்தியாமா, புஜ்ஜியும் என்னோட கேங் தான். இந்த ஊர்ல ஒரு கரண்ட்டும் இல்ல, கூலரும் இல்ல. இங்கே இருந்தா நாம எல்லாரும் தந்தூரி சிக்கன் மாதிரி வெந்துருவோம். ப்ளீஸ் ஏதாச்சும் ஒரு பிளான் போடுமா. இப்படி புலம்புனா எதுவும் நடக்காது. நம்ம கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குற இயற்கை இருக்குல்ல. என்கிட்ட ஒரு பழைய காலத்து ஐடியா இருக்கு, அதை பண்ற இரு. சோட்டு உடனே வீட்ல இருந்து ஊர் இலையில இருக்கிற ஆத்தங்கரைக்கு போனா. ஆத்தங்கரையோரமா ரொம்ப அழகா பச்சை பசேல்னு புல்லு விளைஞ்சி இருந்துச்சு. அந்த புல்லுல ஒரு கட்டு புல்ல அறுத்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அந்த புல்ல பார்த்து பன்னு ஆச்சரியப்பட்டான். என்னம்மா இது, பச்சை புல்லா? ஏமா எனக்கு சாப்பிட கொண்டு வந்தியா? நான் என்ன ஆடா மாடா பச்சை புல்லு திங்க? நான் ஒரு கிளி இல்லையா? டேய் வீணா போனவனே, இது சாப்பிட இல்லடா, போர்வையா போத்திக்க. நீ தரையில படு, இத நான் மேல போடுறேன். பன்னு கிளி சந்தேகமா, ஏன் மேல போடுறியா? ஆனா அது ஏமா? முதல்ல படு பன்னு, சோட்டு என்ன பண்ணாலும் அதுல அர்த்தம் இருக்கும்ல. பன்னுவும் சரி அப்படின்னு படுத்தான். சோட்டு கிளி அந்த பச்சை புல்ல கொண்டு வந்து தண்ணியில நினைச்சு அத ஒரு போர்வை மாதிரி பன்னு மேல போத்தி விட்டா. இப்ப அவனுடைய முகம் மட்டும்தான் வெளியில இருந்துச்சு. அப்போ பன்னு, என்ன இது? அம்மா, ஏதாவது மேஜிக் பண்ணியா? என் உடம்புல யாராவது ஐஸ்கிரீம் பூசிட்டாங்களா? என் உடம்புல இருக்கிற சூடெல்லாம் இப்ப சில்லுன்னு மாறிக்கிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. சோட்டு சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா, இததான் எங்க தாத்தா காலத்துல நேச்சுரல் ஏசின்னு சொல்லுவாங்க. ஈரமான புல்ல போத்திக்கிட்டு படுத்தா காத்து அது மேல படும்போது சில்லுன்னு இருக்கும். ஏசியும் வேண்டாம், கரண்ட் பில்லும் வேண்டாம். புஜ்ஜி அதை பார்த்து சந்தோஷமா, வா சோட்டு ஆண்டி, பன்னு புல்லுக்கு நடுவுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற புல்லு மாதிரி இருக்கான். ஆனா அவன் நல்லா கூலிங்கா இருக்குன்றான். அம்மா அம்மா, எனக்கும் இதே மாதிரி ஒரு போர்வையை போத்தி விடுமா? இது நல்ல ஐடியா சோட்டு. வா புஜ்ஜி, நாமளும் ஆத்தங்கரைக்கு போய் புல்லு பறிச்சுட்டு வரலாம். அம்மா, உண்மையிலேயே இந்த புல்லு போர்வை நல்லா இருக்கு. இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் நான் இந்த புல்லு போர்வைக்குள்ளேயே இருந்துக்கிறேன். எனக்கு சாப்பாடு ஏதாவது இருந்தா கொஞ்சம் பார்சல் கட்டி அமுச்சு விடுனா, நான் இங்க இருந்து எழுந்திரிக்க மாட்டேன். குட் நைட். அப்படி புல்லுக்குள்ள புகுந்து அவன் நல்லா தூங்க ஆரம்பிச்சான். பன்னோட கிரீன் ஏசிய பத்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ஆத்தங்கரைக்கு போய் தேவையான அளவுக்கு புல்ல எடுத்துட்டு வந்து அவங்களும் அந்த கிரீன் ஏசிய தயார் பண்ணாங்க. இத பார்த்து சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, அட என்ன டோனி, இந்த ஊருக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் ஏன் பச்சை புல்ல பறிச்சுட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? புதுசா மாடு வாங்கி ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு நினைச்சிருக்கீங்களா? துணிக்குருவி அந்த பச்சை புல்லு போர்வையை போத்துக்கிட்டு, ஹாய் சிச்சோ, இது மாடு வியாபாரம் இல்ல, வெயில விரட்டுற வியாபாரம். இந்த புல் போர்வையை போத்திக்கிட்டா ஏசில இருக்கிற மாதிரி இருக்கு. நீயும் இதே மாதிரி ஒரு போர்வையை தயார் பண்ணிக்கோ. வெயில்ல இவ்வளவு கஷ்டப்படுற பாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வெயில் தாங்க முடியாம ஒண்ணு நான் கஷ்டப்படல. நான் முகத்துல கிரீம் போட்டிருக்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. அப்புறம் இந்த பச்சை புல்லெல்லாம் போத்திக்கிறதுக்கு நான் ஆடும் இல்ல மாடும் இல்ல. என் வீட்டுல 2000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி வச்சிருக்கிற ஃபேன் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஐஸ் கட்டி வச்சா போதும், காஷ்மீர்ல வீசுற மாதிரி சில்லுன்னு காத்து வீசும். இந்த பச்சை புல்லெல்லாம் உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் சிச்சு பன்னுவை பார்த்து, டேய் பன்னு, எங்கடா கை கால உடம்பு முகம் எதுவும் காணோம்? பன்னு அந்த புல்லுக்குள்ள இருந்து தலைய வெளியில நீட்டி, ஆண்டி, என்னோட நேச்சுரல் ஏசிய பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறது வெறும் ஃபேன் மட்டும்தான். ஆனா இப்போ நான் ஏசி ரூமுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன். போங்க போங்க, உங்க ஃபேனுக்கு முன்னாடி நீங்க உக்காந்துக்கோங்க. அப்ப அனல் காத்துக்கு முகத்துல இருக்கிற மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிடும். மேக்கப் பத்தி எல்லாம் நீ பேசாதடா. என் ஸ்டேட்டஸ்க்கும் உங்க ஸ்டேட்டஸ்க்கும் சம்பந்தமே இல்ல. நான் கிளம்புறேன். சிச்சு காக்கா திமிரா தலைய நிமித்தி அவன் வீட்டுக்கு நடந்து போனான். அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆச்சு. வீட்டுக்குள்ள எல்லாம் பயங்கரமான அனல். ஆனா ஊர்ல எல்லாருமே வீட்டு வாசல்ல புல் போர்வைய போத்திக்கிட்டு சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க.
பன்னுவும் அந்த ஏசிக்குள்ள இருக்கிற மாதிரியே அவனுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் சிச்சு காக்காவோட வீட்டுல சிச்சுவுக்கு தூக்கம் வரல. அந்த ஃபேன்ல இருந்து சில்லுன்னு காத்து வரல, அதுக்கு பதிலா அனல் காத்து தான் வீசுச்சு. சிச்சுவுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அவளால தூங்கவே முடியல. ஐயோ, என்னடா இந்த ஃபேன்ல இருந்து காத்து வரும்னு பார்த்தா அனல் காத்து வீசிக்கிட்டு இருக்கு, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்படியே இருந்தா நான் வேர்த்து வேர்த்து செத்துருவோம் போல அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு பன்னுவை பார்க்கும்போது அவன் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அடடா, அந்த பன்னு பாரு எவ்வளவு அழகா படுத்து தூங்குறான். உண்மையிலேயே அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த இந்த புல் போர்வை வேலைய காட்டுது போலயே. சிச்சு காக்காவுக்கும் அறிவு வந்துச்சு. அவளும் அந்த பச்சை புல் போர்வையை போத்திக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டா. சிச்சு அவ மனசுக்குள்ள, நானும் அந்த புல் போர்வையை செஞ்சுக்கணும். ஆனா இப்ப இருட்டாயிடுச்சே, இந்த இருட்டுல ஆத்தங்கரை ஓரமா போனா நிறைய பாம்பெல்லாம் இருக்குமே. ஆனா இப்ப என்ன பண்றது? வெயிட், நான் ஏன் அவளை கஷ்டப்பட்டு போனோம்? அதான் பன்னு அந்த போர்வையை போத்திக்கிட்டு இருக்கானே, அவன் கும்பகர்ணனுக்கு தம்பி. அவன் கிட்ட இருக்கிற அந்த போர்வையை எடுத்துட்டாலும் அவனுக்கு தெரியாது. அந்த போர்வையே எனக்கு போதும். நாளைக்கு விடிய காலையில யாருக்கும் தெரியாம போர்வையை எடுத்துக்கிட்டு வந்துடணும். அப்ப நான் ஜெயிச்சிடுவேன். சிச்சு காக்கா அந்த போர்வையை திருடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டான். இருட்டா இருக்கிற அந்த ராத்திரியில கருப்பா இருக்கிற சிச்சு காக்கா யாருக்கும் தெரியாம பொறுமையா நடந்துகிட்டு பன்னு பக்கத்துல போய் நின்னுச்சு. பன்னு அந்த பச்சை புல்லு போர்வைய போத்திக்கிட்டு சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆனா கனவுல கூட அவனுக்கு சோறு தான் வந்துச்சு. ஆஹா, இந்த பச்சை புல்ல மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தா ஓஹோ சூப்பர் டேஸ்டா இருக்கும். சிச்சு காக்கா அதை கேட்டு, இவனுடைய சாப்பாடும் கனவுலயும் சாப்பாட்டை பத்தியே யோசிக்கிறானே, இவன் எழுந்திரிச்சிடுவானோ? சிச்சு காக்கா மெதுவா பன்னு பக்கத்துல போய் அவனுடைய 2 விரலால பன்னு போத்திக்கிட்டு இருந்த அந்த பச்சை புல்ல போர்வை மெதுவா இழுத்தா. சில்லுன்னு இருக்கிற பச்சை புல்லு கைக்கு பட்ட உடனே அவளுக்கு சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆஹா, எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி கூட இவ்வளவு சில்லுன்னு இருக்காது. சிச்சு காக்கா அந்த புல் போர்வைய மெதுவா இழுத்து அதோட வீட்டுக்கு யாருக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு போச்சு. பாவம் அந்த விஷயம் பன்னுவுக்கு தெரியாது. சிச்சு காக்கா வீட்டுக்கு போய் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு அந்த புல் போர்வையை மேல போத்துக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி முழுக்க நல்லா படுத்து தூங்குனா. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையிலயாச்சு. அப்போ பன்னு தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சான். பார்த்தப்ப அவன் மேல இருந்த அந்த ஏசி தொலைஞ்சு போயிருந்துச்சு. ஐயோ, என் ஏசி, என் கிரீன் ஏசி எங்க போச்சு அப்படின்னு சத்தமா கத்தி, அம்மா அம்மா போர்வை யாரோ திருடிட்டாங்கம்மா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த சத்தத்தை கேட்டு பாத்ரூம் போயிருந்த சோட்டு கிளி வேகமா ஓடி வந்தா. பக்கத்து வீட்டுல இருந்து துணி, புஜ்ஜி, மஹி எல்லாருமே அங்க வந்தாங்க. டேய் பன்னு, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? திருடனுங்க வந்துட்டானுங்களா? பன்னு கிளி அழுதுகிட்டே, அம்மா நானு நைட்டு போத்தி படுத்திருந்தேனே அந்த பச்சை புல்லு ஏசி, அதை யாரோ ராத்திரியோட ராத்திரியா திருடிக்கிட்டு போயிட்டாங்கம்மா. எனக்கு ராத்திரி தெரியல, காலையில எழுந்திருக்கும் போது தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல யாராவது தான் திருடி இருக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? என்னது, புல் போர்வை திருட்டு போயிடுச்சா? ஏண்டா, எவனாச்சும் திருடினா வீட்டுல இருக்கிற நகையோ பணமோ திருடுவான். புல்லை ஏண்டா திருட போறான்? காத்துக்கு எங்கேயாச்சும் பறந்து போயிருக்கோண்டா. பறந்து போறதுக்கு அது ஒன்னும் இறகு கிடையாது பாட்டி. 2 கிலோ புல்லு, அது எப்படி பறந்து போகும்? நிச்சயமா யாரோ திருடிக்கிட்டு போயிருக்காங்க. நான் போராட்டம் பண்ண போறேன். புல் போர்வை கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிட போறதே இல்ல. இது வரைக்கும் பண்ண செஞ்சதுல பெரிய சபதம். அட, அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்றானா? இது உண்மையிலேயே சீரியஸான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த புல்லை யார் எடுத்துட்டு போயிருப்பா? அப்ப பன்னு தரைய உத்து கவனிக்க ஆரம்பிச்சான். அவன் வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு பச்சை புல்லும் கொஞ்சம் தண்ணி சொட்டினதும் அவனுடைய பார்வையில பட்டுச்சு. எல்லாரும் அங்க கொஞ்சம் பாருங்க. என்னோட புல் போர்வையை எடுத்துக்கிட்டு போகும்போது அதுல இருந்து ஒவ்வொரு புல்லா கீழே விழுந்திருக்கு. அந்த புல்ல பாத்துக்கிட்டே நம்ம போனோம்னா என்னுடைய போர்வையை திருடிக்கிட்டு போனது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க, அந்த புல்லுக்கு பின்னாடியே நாமளும் போய் பார்க்கலாம். எல்லாரும் புல்ல ஃபாலோ பண்ணி போனப்போ அது நேரா சிச்சுவோட வீட்டுக்கு தான் போச்சு. சிச்சு, கதவு துறை எவ்வளவு நேரம் தூங்குவ? கதவு கொஞ்சமா திறந்துருந்துச்சு. பன்னுவால கோவம் தாங்க முடியல. அதனால கதவை திறந்து உள்ள போனா. அந்த காட்சியை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சிச்சு காக்கா பன்னு உடம்பு மேல போத்திருந்த அந்த புல்லு போர்வையை கொண்டு வந்து அவ போத்திக்கிட்டு சந்தோஷமா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அதை பார்த்தது பன்னுவுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. பன்னு சத்தமா, திருட்டு காக்கா மாட்டிக்கிச்சு. என் ஏசியை திருடிக்கிட்டு போனது சிச்சு ஆண்டி தான். எந்திரிங்க ஆண்டி அப்படின்னு பன்னு சத்தமா கத்துனதும் தூக்கத்துல இருந்த சிச்சு காக்கா பதட்டமா எழுந்துச்சு உக்காந்தா. அப்போ ஊஜனுங்க எல்லாரும் அவ முன்னாடி இருக்கிறத பார்த்து அவ ரொம்பவுமே ஷாக் ஆயிட்டா. அட, என்ன எல்லாரும் ஏன் பெட்ரூம்ல இருக்கீங்க? குட் மார்னிங். இன்னைக்கு யாருக்காவது மீட்டிங் இருக்கா? மீட்டிங் இல்ல சிச்சு, ஒரு விசாரணை இருக்கு. நேத்து சொன்னப்போ நான் ரிச்சு பருவ எனக்கு புல்லு போர்வை வேண்டான்னு சொன்னியே. அப்படி இருக்கும்போது ராத்திரியோட ராத்திரியா பன்னு போத்திக்கிட்டு இருந்த புல்லு போர்வை ஏன் உன் மேல வந்துச்சு? எதுக்காக அந்த போர்வையை திருடிக்கிட்டு வந்த? சிச்சு காக்காவுக்கு விஷயம் புரிஞ்சுது.
வசமா மாட்டிக்கிட்டேன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டான். வாடி போன முகத்தோட, சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஃபேன் காத்துக்கு கீழே படுத்தா நல்லா தூங்கலான்னு நினைச்சேன். ஆனா அதுல இருந்து அனல் காத்து தான் வீசுச்சு. அப்பதான் பன்னு இந்த புல்லு பொருவிய பொத்திக்கிட்டு நல்லா தூங்குறத பார்த்தனா அப்பதான் புரிஞ்சுது. வெயிலுக்கு முன்னாடி ஏழை பணக்காரங்க எல்லாம் ஒண்ணுதான். பாத்தியா சிச்சு, இயற்கைக்கு முன்னாடி உன்னுடைய செயற்கை எதுவுமே ஜெயிக்காது. இயற்கைக்கு முன்னாடி நாம எல்லாரும் என்ன? முதல்ல கேட்காம போர்வை எடுத்ததுக்கு பன்னு கிட்ட சாரி சொல்ல. சாரிடா பன்னு, உன் கிரீன் ஏசி உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுடா. சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? எனக்கு நஷ்ட ஈடு வேணும் ஆண்டி. என்னது? என்ன நஷ்ட ஈடு வேணும்டா? சிச்சு ஆண்டி என்னுடைய புல்லு பொருவையை பயன்படுத்தினதுனால அது பழசாயிடுச்சு. அதனால அவங்கள நேரா ஆத்தங்கரைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா புல்ல பறிச்சு எனக்காக போர்வையை தைச்சு கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு காலையில எனக்கு ரொம்ப பசிக்குது. என் பிரேக்ஃபாஸ்ட் பில்லு மொத்தத்தையுமே ஆண்டி தான் பே பண்ணணும். அதை கேட்டு எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சிச்சுவும் சிரிச்சுக்கிட்டே, சரிடா பன்னு, நீ கொடுத்த தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். இப்பவே ஆத்தங்கரைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா புல்ல பறிச்சுட்டு வர, சரியா? அப்புறம் உன் பிரேக்ஃபாஸ்ட் பில்லையும் நானே கட்டுறேன். அன்னையில இருந்து பறவைகளோட கிராமத்துல எல்லாரும் நல்லா தூங்குனாங்க. எல்லா இடத்துலயும் பச்சை புல்லு போர்வைதான்.